சார் வணக்கம் சார். வணக்கம். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. அவர் சில குற்றச்சாட்டுகளை எல்லாம் காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் மீது வைத்திருந்தார். மோடியை தாக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க அந்த குற்றச்சாட்டு அன்னைக்கே ரொம்ப ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு செய்தி அவர் கொடுத்தது. பெண் எம்பிக்கள் ஒரு பிரதமரை தாக்க முற்பட்டாங்க அப்படின்றதுக்கான அத்தாட்சி எங்க இருக்கு? எப்படி நடக்கும்? ஒரு பிரதமர் ஒரு அவைக்குள்ள வந்துட்டாருன்னா அவருக்கான பாதுகாப்புன்றது எதுவுமே இல்லையா? அவையில காவலர்கள் இல்லையா? இல்ல அவருக்கு பக்கங்கள்ல ஆளுங்கட்சியினர் இல்லையா? எப்படி அது நடந்துட முடியும்? ஒரு 2-3 காங்கிரஸ் எம்பிக்கள், பெண் எம்பிக்கள் சேர்ந்து ஒரு பிரதமரை தாக்கிட முற்பட்டார்கள் அப்படின்றதுக்கான என்ன அடிப்படை அது? எழுப்பிய கேள்வி என்ன? குடியரசுத் தலைவருடைய உரையின் மீது நடந்த விவாதத்துல மிக குறிப்பாக நடந்த விவாதம் என்னன்னா, சைனாவுடைய அக்ரஷன், சீனாவுடைய ஆக்கிரமிப்பு. அது தொடர்பா நம்ம நாட்டினுடைய தளபதியாக இருந்த நரவானே அவர் எழுதிய புத்தகம், அது தொடர்பான கட்டுரை கேரவான் பத்திரிகையில வெளிவந்து அது தொடர்பா ராகுல் காந்தி பேசினாரு. அதை பேசக்கூடாதுன்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் சொன்னாங்க. தான் சொல்றதுல என்ன தப்பு? இந்த உண்மையை எங்கே விவாதிக்காத வேற எங்கே விவாதிக்க முடியும்னு ராகுல் காந்தி கேட்டார், எதிர்கட்சி தலைவர் அவர். ஆனா விவாதிக்க கூடாது அப்படின்னாங்க. பிறகு கடைசி அந்த விவாதங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும்போது, பிரதமர் மீது இந்த மாதிரி தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, அதை நான் கேள்விப்பட்டேன், அதனால அவர் வர வேணும்னு சொல்லிட்டு அவைக்கு அப்படின்னா, அப்ப அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற அவை பாதுகாப்பாற்றதா? எங்க இருந்து சொல்றாரு அவரு? சொல்லுங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒருவர் முழுமையா சுத்தமா ஒருதலை பட்சமா பாஜகவுக்கு ஆதரவா ஒரு பிரதமரை பதில் சொல்லக்கூடிய அந்த நெருக்கடியிலிருந்து காப்பாற்றி விட்டார். அதான் அவர் செஞ்சது. வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு பிரதமரா வர்றவரு ஒரு விவாதத்திற்கு என்ன பதில் அளிக்கணும், எல்லா கேள்விக்கும் பதில் அளிக்கணுமா அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்லை. ஒரு சபாநாயகர் அதை கட்டாயப்படுத்தவும் முடியாது. சில கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம், சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாத போகலாம், ஒன்றும் இல்லை. ஆனா இந்த நாடாளுமன்றத்தை மதிக்கக்கூடிய ஒரு மாண்பு இருக்குமானாலும் இந்த பிரதமருக்கு அவர் பேசி ஆகணும். ஆனா பேசாமலே நீங்க அந்த விவாதத்தை முடிக்கிறீங்க, அந்த இதில் நன்றி தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க. இது என்ன விதமான அரசியல்? இது சகித்து கொள்ள முடியாத ஒரு அரசியல். நாளைக்கு எதை வேணா இது மாதிரி சொல்லிட்டு போகலாம். சும்மா ஏதாவது ஒரு அவதூறத்தை கலப்பி விட்டுட்டு அந்த மாதிரி அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றது. இது என்னன்னா கில்லிங் த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். ஒரு நாட்டினுடைய ஜனநாயக இயக்கத்தை கொல்வதற்கு ஒப்பானது இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம். பிரதமருக்கு அந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்குன்னு வச்சுன்னா நேரம் ஒரு கார்டு எடுத்தது நிறுத்திருக்காங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல எஸ்பிஜி, ஏன்னா ஒரு அவைக்குள்ள பாதுகாப்பு நடவடிக்கை என்ன மேற்கொள்ள வேண்டும்ன்ற உரிமை, சட்டபூர்வமான உரிமை மக்களவைத் தலைவர் சபாநாயகர் உண்டு. அவன் ஒரு தடியை வச்சு ஒரு தள்ளினா அப்படின்னா எங்க போய் விடுவாங்க? ஒரு எஸ்பிஜி தள்ளினானா? ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, அதனால அவரை நான் அவைக்கு நான் தான் வரவேணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அர்த்தம். அப்ப அந்த பதவியை வகிக்க அவர் தகுதியற்றவர். அதான் முக்கியம். அப்ப இவரை பதவி நீக்கம் செய்யணும்னு எதிர்கட்சிகள் ஒரு தீர்மானத்தை கொண்டு அதை விவாதத்துக்கு உட்படுத்துறது அப்படின்றது சரியான விடயம். இருந்தாலும் சபாநாயகர் சில முக்கியமான தரவுகள்லாம் ஆராய்ஞ்சு அவருக்கு கிடைச்ச தகவலின் படிதானே பிரதமருடைய பாதுகாப்பு கருத்து தான் இப்படி எடுத்திருப்பாரு. அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியுமா? இல்ல, அவங்களுக்கு தகவல் கிடைச்சு எல்லாமே வந்துருச்சு. ஒரு எஸ்பிஜி எடுத்தாந்து பிரதமர் பதவி நிறுத்துறது என்ன கஷ்டம்? ஒரு பிரசிடென்ட்டோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவத்தினுடைய ஒரு துணை தளபதி ரேங்க்ல இருக்கிறவர் பக்கத்துல நிற்பார். பார்த்துருப்பீங்க பிரசிடென்ட் உரையாற்றும் போது. ஒருத்தர் எடுத்தாந்து பிரதமர் முன்னாடி ஒரு எஸ்பிஜியை நிறுத்துங்க, அவன் அந்த கன்னோட நிக்க போறான். வீடு எப்படின்னா ஒரு தட்டு தட்டான் அப்படின்னா தாடை கிழிஞ்சிரும், தெரியுமா? அப்ப அந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடு நீங்க பண்ண முடியாதா? ஒரு பிரதமரை காப்பதற்காக நீங்க அதெல்லாம் செய்யக்கூடாதா? அதாவது நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் உண்மைன்னு நாங்க ஒத்துக்கிட்டோம்னா இது செஞ்சிருக்கலாம்.
உண்மை இல்லை. அவங்களுக்கு தேவை என்னன்னா பிரதமரை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக கூடாது. அவர் வந்திருந்தா எல்லாரும் பேசியிருப்பாங்க. அதை பத்தி எதையுமே பத்தி பதில் பேசாதவர் அவர் 1 மணி நேரம் பேசுவார், 1.5 மணி நேரம் பேசுவார், 1.25 மணி நேரம் பேசுவார். விட்டா பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா எழுப்பப்பட்ட விவாதங்களுக்கு கேள்விகளுக்கு எல்லாம் பதிலே சொல்ல மாட்டார். அப்படியேப்பட்ட பிரதமர் அவரு. அப்படி சந்தி சிரிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் அவரை காப்பாத்துறாரு. எம்பிக்கள் பெண் எம்பிக்கள் சொல்றாங்க அப்படியெல்லாம் நாங்க திட்டமிடவே இல்ல, பொய் பழிய சுமத்துறோம். எப்படிங்க அந்த மாதிரி திட்டமிடுவாங்க பெண் எம்பிக்கள்? நீங்க சொல்லுங்க பாப்பா. பெண் எம்பிக்கள் யார்? ரெஸ்லர் அவங்க அப்படி தூக்கி வீசிடுறது. நான் தான் சொல்றேன், உங்களுக்கு அப்படி ஒரு பர்செப்ஷன் வந்துச்சு, ஏதோ ஒரு உளவு பிரிவு ஏதோ ஒரு பிரிவு சொல்லிவிட்டாங்க, ஒரே ஒரு எஸ்பி எடுத்தாங்க நிறுத்து அப்படின்ற. நிறுத்தக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்ல அவை காவலர்கள் இருக்காங்களா, ஒரு 2 பேர் எடுத்தாங்க முன்ன பின்ன இப்படி நிறுத்தலாமே சைட்ல, அவங்கள தாண்டி வந்துருவாங்களா? எதுவுமே கிடையாது. அப்பட்டமான பொய் அது. அவ்வளவுதான். ஏன் பிரதமருக்கு அவைக்கு வர்றதுக்கு என்ன தயக்கம்? பதில் சொல்லணும். சிரிப்பா சிரிச்சிரும். இத்தனை நாள பதில் சொல்லிட்டு தானே இருந்தாரு. எங்க பதில் சொன்னாரு? எத்தனை கேள்விக்கு பதில் சொன்னாரு? என்ன பதில் சொன்னாரு? மணிப்பூருக்கு நீங்க பாத்தீங்கல்ல, 1 மணி நேரம் பொறுத்துட்டு அடைச்ச இந்த ஆள் பேச மாட்டான் ஒண்ணும் மாட்டான் அப்படி சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வெளிநாடு பண்ணோன்னு 2 நிமிஷம் பேசினார் அந்த பிரச்சனைய. 2 நிமிஷம் பேசினார். அப்படியேப்பட்ட பிரதமர் தானே இவரு. என்னைக்கு ஒரு பொறுப்போட செயல்பட்டு இருக்காரு சொல்லுங்க. நரவாணி ஒரு நடவடிக்கை எடுக்கிறது தொடர்பா தாமதமாயி கடைசியில நீங்களே உரிய நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரதமர் அலுவலகத்திலிருந்து பதில் வந்தது. இதையே இவ்வளவு தாமதிச்சு செய்யறீங்க அப்படின்றதுதான் அந்த கட்டுரையில் எழுப்பப்பட்ட கேள்வி. பதில் சொல்லிட்டு போங்க. பதில் இல்ல. அங்க நடந்தது தெரியாது. எல்லையில் என்ன நடக்குதுன்றது இந்த பிரதமருக்கு தெரியவே தெரியாது. பிபின் ராவத் சொன்னாரு, முப்படைகளினுடைய தலைமை தளபதி, முதல் தலைமை தளபதி என்ன சொன்னாரு? இவங்க இல்லைன்னு சொல்றாரு பிரதமர். அவன் பலாயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் அவன் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லல. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் பார்த்து நடந்துச்சு. அவரு செத்து விட்டாரு. முப்படைகளினுடைய தலைமை தளபதிய அவருக்கு மரியாதை அஞ்சலி செலுத்துறதுக்கு குடியரசுத் தலைவரும் வரல, பிரதமரும் வரல, இந்த மாநிலத்தினுடைய ஆளுநரும் போல. சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் மட்டும் போயிட்டு மரியாதை செலுத்திட்டு வந்தார். இதெல்லாம் இருக்க ரெக்கார்ட்ஸ்ல. அவரோட இன்னொரு ஹெலிகாப்டருக்கு எந்த விதமான கிளைமேட்டும் பாதிக்கப்படல. ஆனா இந்த ஹெலிகாப்டர் பாதிக்கப்பட்டுச்சு. அது ஆல் வெதர் ஹெலிகாப்டர். இது ரஷ்யா கிட்ட வாங்கினது. எவ்வளவு விஷயங்களை பேசிட்டோம். எப்ஸ்டீன் ஃபைல் தொடர்பாக மோடி கிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு பெண் எம்பிக்கள் சில பேர் பேட்டி கொடுக்குறாங்க. அப்படி எல்லாம் கேட்கலாமா? அது முறையா? ஏன் என்ன சொல்லியிருக்காரு சார்? அதுல சில கொஞ்சம் தரம் தாழ்ந்த மற்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்கு. அது அப்படி போய் அது வதந்தின்னு கூட சொல்றாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில அதனுடைய நம்பகத்தன்மைக்கு வதந்தியா இல்லையா அப்படின்றத வந்துட்டு விசாரிக்கப்பட போறதில்ல அது. அதனால அதை விட்டுருங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு கடிதம், ஒரு இமெயில் வந்துட்டு வருது, பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா கிட்ட இருந்து வருது இங்க பிஎம்ஓ அலுவலகத்துக்கு. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க போயிட்டு வந்துட்டு இஸ்ரேல் பிரதமரை சந்திச்சு பேசுங்கன்ட்டு 2014 ஒரு பயணத்தை மேற்கொள்றாரு. போனாரு, சந்திச்சாரு, டான்ஸ் ஆடினாரு, இதெல்லாம் அதுல இருக்கு. விளக்கம் கொடுத்துட்டு போங்க. யூ ஆர் ஆன்சரபிள் டு த பார்லிமெண்ட் அஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஏன் நீங்க போனீங்க? அதுல இந்திய நலன் என்ன இருந்துச்சு? அதை விளக்கிட்டு போங்க. அவங்க சொன்னதுக்காக அந்த பயணம் போக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு எங்கேருந்து ஏற்பட்டுச்சு? அதை விளக்குங்க. அவ்வளவுதான். மற்றபடி எப்ஸ்டைன் ஃபைல் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் வந்துட்டு 2006லயே அவர் வந்துட்டு அரெஸ்ட் ஆயிட்டாரு. இவர் 2014 தான் அவர் பிரதமர் ஆகிறாரு. அதனால பாலியல் ரீதியா எந்த குற்றச்சாட்டுக்கும் வந்துட்டு இவர் உட்பட்டவர்லாம் கிடையாது. இது அரசியல் ரீதியான இந்த குற்றச்சாட்டு தான். இதுக்கு பதில் சொல்லிட்டு போனாங்க. இல்ல அதுவுமே அவர் பிரதமர் பேசுறதுக்குன்றது சில இது இருக்குல்ல, சில லெவல் இருக்குல்ல. என்ன லெவல்? உண்மையை தாண்டி வேற என்ன லெவல் இருக்குது? நீங்க ஏன் போனீங்க இஸ்ரேலுக்கு? போனது உண்மை. எதுக்காக போனீங்க? என்ன அப்படியாப்பட்ட ஒரு பிரஸிங் நெசசிட்டி? பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கக்கூடாது அதை பத்தி? சொல்லுங்க.
அது பெண் எம்பி, ஆண் எம்பி, வேற எந்த எம்பி யாரா வேணும்னு கேட்கலாம். அது ம், பதில் சொல்லிட்டு போங்க நீங்க. ம், எதுக்காக அப்ப நடந்துச்சு அப்படின்ட்டு. ம், பிகாஸ் அந்த மொத்த எபிசோடையும் நீங்க போட்டு மூட பாக்குறீங்க. அப்படி ஒரு இமெயில் வந்தது, அதை ஒட்டி நீங்க பயணம் மேற்கொண்டது, அதுல பேசுனது, என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்க போட்டு புதைக்க பாக்குறீங்க. ம், அவருடைய விளைவு தான் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை. ம். இப்போ ஒரு பிரச்சனை கிளம்பிருக்கு. இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் தொடர்பா ஆமா. எந்த விளக்கத்தையும் கேட்டு பெற முடியாது அப்படின்னு ஆமா. மத்திய அரசு சொல்லியிருக்கிறது ஆமா. தகவல். அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது ஆமா. அப்படின்னு. பிஎம் கேர்ஸ் வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, பிஎம் ரிலீஃப் ஃபண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கேள்விக்கு உட்படுத்தப்படாத ஒரு இது. அதுல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இன்சிக்னியா இருக்குது, பிஎம் கேர்ஸ் அப்படின்றது இருக்குது. அது கொரோனா தொடர்பான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க. யாரெல்லாம் அந்த ஃபண்டு கான்ட்ரிபியூட்டர்? எல்லா பொதுத்துறை நிறுவனங்கள், எல்ஐசி உட்பட எல்லா பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. டு த டியூன் ஆஃப் 39,000 crores. இதை என்ன அடிப்படையில் நீங்க வசூல் பண்றீங்க அஸ் அ பிரதமர்? அப்ப எப்படி அதை வந்துட்டு அன்கொஸ்டினபிளா இருக்க முடியும்? ம், சொல்லுங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை இவங்க யாருக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு விவரத்தை இவங்க வெளியிட வேண்டியது வரும். அதுக்கு பயம் இவங்களுக்கு. அது இவங்களுக்கான கார்பரேட்டுக்கு அதுக்கெல்லாம் செலவு பண்ணி இருக்கிறாங்க. அதை பத்தி கணக்கே கேட்கக்கூடாது அப்படின்னா, இப்ப பாருங்க கணக்கே கேட்கக்கூடாதுன்ற இடத்துக்கு வராங்க. அதாவது இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஆடிட்டிங் அட் ஆல் அப்படின்னு வராங்க. ம், இது ஒரு யோக்கியமான பிரதமர் செய்யக்கூடிய செயல். அது ம், தன்னை வெளிப்படையா காட்டிக்க, இதுக்காக நான் செலவு பண்ணது இவ்வளவு வந்திருக்குது, ஃபண்ட் இப்படி எல்லாம் செலவு செய்யப்பட்டது சொல்ல வேண்டியதானே. பிரதமருக்கு எதுக்கு ஒரு பொதுத்துறை நிறுவனம் கொடுக்க போகுது? பிகாஸ் யூ ஆர் பிரைம் மினிஸ்டர், அதனால தானே கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கான கணக்கு சொல்லிட்டு போங்க. நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ம். இன்னைக்கு பிஎல் சந்தோஷ் ஒரு இடத்துல பேசியிருக்காரு. ஏப்ரல் பிகினிங்லயே எலெக்ஷன் வந்துடலாம், அதனால பிஜேபி காரங்க எல்லாம் தயாராகுங்க அப்படின்றாரு. சீட் ஷேரிங் முடிஞ்சிச்சாமா? அதையே பண்ண முடியல. என்ன தயாராவாங்க பிஜேபி காரங்க? எந்த தொகுதியும் சிறந்தாலும் அந்த தொகுதியில ஆட்கள் சேர்க்கை, ஆட்கள் வாக்காளர்களை அழித்தல் இதெல்லாம் வந்துட்டு நடத்துவாங்க. இது வரைக்கும் அந்த எடப்பாடி அந்த இடமே அவங்களுக்கு கொடுக்கல. இன்னும் 28லயே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு அவரு. ம், இவங்க 56லயே தொங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கேப்பை என்னைக்கு மூடுறது? அதனால பிஜேபி காரங்க ரெடி ஆகணும்னா என்னத்த ரெடி ஆகணும்? தமிழ்நாட்டிற்காக மோடி அரசு செய்ததெல்லாம் பாரீர் அப்படின்னு பெட்ரோல் அக்கில் வச்சுட்டு ரெடி ஆகும் தெருவா போறதுக்குன்னு சொல்றாரு அவரு. என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த அரசு இந்த அவங்க போயிட்டு செயலாற்றுவதற்கு கிரவுண்ட் லெவல்ல? சொல்லுங்க. எதுவுமே இல்லாத போது செயலாற்றுங்கன்னா என்னத்த செயலாற்றுவது? பாஜகவை பொறுத்த வரைக்குங்க ஒரு 2-3 பேர் மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க மோடி அமைச்சரவையில், தமிழர்கள்னு சொல்லிக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு? நீயும் பத்திரிக்கையாளர், நானும் பத்திரிக்கையாளர், பேசுவோம். என்ன செஞ்சிருக்காங்க? எதுவும் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்றாங்க. ம், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு, போர்ட்டு, சி போர்ட்டு, ஏர்போர்ட் தூக்கி அதானி கிட்ட கொடுக்குறாங்க. அவ்வளவுதானே. இந்த நாடு எந்த இடத்துல பெனிஃபிட் அடைஞ்சது தமிழ்நாட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இந்த 11 வருஷத்துல வந்துட்டு தமிழ்நாட்டில் இவ்வளவு வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்குறோம். இல்லை இவ்வளவு பேருக்கு நாங்கள் வந்துட்டு அரசு அமைப்புகள்ல வந்துட்டு வேலையை கொடுத்துருக்குறோம் சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. அப்புறம் என்னத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு போயிட்டு பாஜகக்காரன் போயிட்டு வேலை செய்யணும்னா எதை வேலை செய்யணும்? வீடு வீடா கொடுத்துட்டு போய் பணம் கொடுக்கணுமா? எதை செய்ய சொல்றாரு பிஎல் சந்தோஷ்? புரிய மாட்டேங்குது. எனக்கு மட்டும் இல்லை, அங்க இருக்கிற யாருக்குமே புரிஞ்சிருக்காது. அது ஏப்ரல்ல தேர்தல் வருதுன்றது ஏற்கனவே நேனா நாகேந்திரன் சொல்லிட்டாரு. இது வாக்குப்பதிவுன்னே அவர் சொல்லிவிட்டாரு. அவரு என்னைக்கோ சொல்லிவிட்டாரு. அவரு ஒரு மறைமுக அனௌன்ஸ்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க தான் நாங்க வேற தேர்தல் ஆணையம் வேற அப்படிதான் அவங்க நடந்துக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம்? எதுவுமே இல்லை. எந்த இடத்துலயும் பிஜேபி தமிழ்நாட்டோட ஒரு அக்கறையுடைய ஒரு கட்சி, தமிழ்நாட்டு மேல அக்கறையுடைய ஒரு ஆட்சி அப்படின்னு எங்க நிரூபிச்சிருக்கிறாங்க?
சும்மா வந்துட்டு ஸ்டாலின் ஊழல், எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது அப்படின்னு சொல்லிட்டா சரியா போச்சா? சொல்லுங்க பார்ப்போம். ஸோ எதுவுமே எடுபடாது. எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு பலவீனம் என்னன்னா, இவங்களை கூட்டணியை சேர்த்துக்கிட்டு இல்லை இவர் கூட்டணிக்கு போயிட்டது, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. என்ன பெனிஃபிட் அவருக்கு இந்த கட்சியை சேர்த்துக்கிட்டதுனால?